Welcome to Money Management Channel. Last week la market பாத்தீங்க அப்படினா இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹை நிஃப்டி வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. மார்க்கெட்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து ரீட்டைல் பர்சன்லாம் வந்து கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணனும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, அதே மாதிரி நம்ம ஸ்டாக்கை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றதை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு சில பேங்க் ஸ்டாக்ஸ் இப்போ யூஜுவல் ஃபைனான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி கொஞ்சம் டீடைலாவே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா இவர் நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பத்தி கேட்டிருக்காரு. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இதை பத்தி கேட்டிருக்காரு. அது இல்லாம ரெண்டு டயர் செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியான அப்போலோ டயர், ஜேகே டயரை பத்தி டீடைலா கேட்டிருக்காங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. இப்போ ஐஓசிஎல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அதோட 52 வீக் வந்து 190 இருக்கு. இப்போ வந்து 170 ரூபாய்ன்ற ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பேங்க் ஆஃப் பரோடாவும் பஞ்சாப் நேஷனல் பேங்கும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு நியரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. இதோட 52 வீக் பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் 185 ரூபாயில இருந்தது. இப்போ 267 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பக்கமா போயிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 57 ரூபாய்ன்ற ரேஞ்சில இருந்து 52 வீக் ஹை 142க்கு போயிட்டு இப்போ 121 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மார்க்கெட்ல கரெக்ஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரிமைனிங் கம்பெனிஸ் ஜேகே டயரும் அப்போலோ டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேல்யூஷன் கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து இவி செக்மெண்ட்ல ஒரு ரெவல்யூஷன் வர்றதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜேகே டயரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.03 இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அப்போலோ டயரை பொறுத்த வரைக்கும் இதோட கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,900 கோடியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.35 இருக்கு. இந்த கம்பெனி வந்து பிளட்ஜ் பண்ணிருக்கிறது 1.07% வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் குவாலிட்டியான கம்பெனிஸே நிறைய வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல வந்து ரீட்டைல் பர்சன் செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். உஜ்வல் ஃபினான்ஸையும் உஜ்வல் ஸ்மால் பேங்கை பத்தியும் கேட்டிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா தான் இருக்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரூல்லயே இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸும் சரி ஸ்மால் பேங்கையும் மெர்ஜ் பண்றப்ப அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நிறையவே குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 25% கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பேங்கிங் செக்டர்ல இருக்கணும். ஸோ இந்த கம்பெனியில பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் வந்து கம்மியான கேபிட்டல், ரெண்டுமே 10,000 கோடிக்கு கம்மியான ஒரு கேபிட்டலா தான் இருக்கு. இதோட மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து ஷார்ட் டைம்ல இது வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுக்காது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸே வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல நிறைய டாப் லேயர் கம்பெனிஸே இருக்கு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி டாப் லேயர் கம்பெனிஸை கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி கேட்டிருக்காங்க. ஐடிஎஃப்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரா எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிக்காம தான் இருக்கு. அவங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ரிட்டர்னை இது கொடுக்கல. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாமே டயர்டா இருப்பாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரி பேங்க் எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ற பேங்க் தான். டெஃபினட்டா வந்து நீங்க 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ற அப்படி இருந்தா growth oriented பேங்க்ங்கிறதுனால அந்த ரிட்டர்னை கண்டிப்பா கொடுக்கும். இப்போ வந்து ஐடிஎஃப்சி லிமிடெடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு உண்டான மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல வந்து பிரைஸ்ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட மெர்ஜர் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஷார்ட் டைம்ல இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துறாது. லாங் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில். அதை பற்றி நிறைய வீடியோஸும் வந்து நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னால் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும், மிட் கேப் எப்படி, ஸ்மால் கேப் எப்படி, இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஓவர்லேப்பிங் இல்லாமல் கிரியேட் பண்ணுறது, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரி எந்தெந்த ரேஷியோவில் எப்படி இருக்குங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நம்ம சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஒரு எஃபெக்டிவான மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு கிளியராகவே புரியும்.
நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஃபில்லிங்கை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ 1 இயர்க்குள்ள நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல வரும். எபோவ் 1 இயருக்கு மேல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2 மெத்தட் தான். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது, ஸோ அதை பத்தி வீடியோஸ் எது அவைலபிளா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம சேனல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் மார்க்கெட், ETF இதுல எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ மிடில் கிளாஸ் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் நம்ம வந்து மாசம் இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரீட்டைல் பர்சன், ஸ்மால் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா டைரக்ட்ல growth oriented ஓபன் எண்டட் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டோட AMCயோட ட்ராக்கிங் எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு, வால்யூம் ஆஃப் ட்ரேட் எவ்வளவு இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லாம வேற என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ SIPல வந்து எப்படி ஒரு லாங் டேர்ம்ல 1 crore ஜெனரேட் பண்றது, இப்போ SIPல வந்து நம்ம மாசம் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, மாசத்துல வந்து எந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதா, மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதா, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதா, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இதை பத்தி கம்ப்ளீட்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 40 வயசுலயே வந்து நம்மளோட டார்கெட் 1 crore அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரியும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னால ஸ்டெப் அப் SIP யூஸ் பண்ணாலும் 40 to 50 இயர்ஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து 1 crore டார்கெட்டை வச்சா கூட ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். 40 இயர்ஸ்ல நீங்க நல்ல ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க கண்டினியூஸா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா 75 இயர்ஸ்ல வந்து ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, பாண்ட்ல, ETF, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி டூல்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மார்க்கெட் பிகினரா இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதுல லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கணும், மிட் கேப் ஃபண்ட் இருக்கணும், ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கணும், வேர்ல்டு இண்டிசஸ் இருக்கலாம், கோல்டு ஃபண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர்லாப்பிங் இல்லாம டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். 20 வயசுல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு 10,000 ரூபாய் லெவல்ல நம்ம வந்து ஈஸியா வந்து 40 வயசுல வந்து பினான்சியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு பீசஸ் இருக்கு, அதே மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கு, நிறைய டூல் இருக்கு. ETF பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா 12 to 18% வரைக்கும் ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. நமக்கு எவ்வளவு கேஷ் ஃப்ளோ இருக்கோ ஏஜை பொறுத்து இல்லாம கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்க அமௌண்ட் வந்து எக்ஸஸா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது. பாண்ட் மார்க்கெட் வந்து இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாம தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டும் வந்து ஒரு ஹியூஜான மார்க்கெட்டா மாறப்போகுது. அந்த மாதிரி டைம்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படி ETF, மியூச்சுவல் ஃபண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு ரீட்டைல் பர்சன் பெனிஃபிட் ஆகலாம்னு பார்த்தோம். ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சாம்பிள் போர்ட்ஃபோலியோ 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா ஒரு 3 to 4 செக்டர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே 2 lakhs அப்படின்னா ஒரு 5 செக்டர் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5 lakh வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி 6 to 7 செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 ஸ்டாக்ஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு சாம்பிள் போர்ட்ஃபோலியோவும் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்னு நமக்கு வந்து ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கிறோம். செக்டர் ஓரியன்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். அதுல வந்து செக்டர் அலோகேஷன் இருக்குது. நம்மளோட பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 to 30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 80%, அதர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 20% இருக்கு. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதாவது சிங்கிள் ஸ்டாக்ல வந்து எந்த வகையிலும் வந்து 10%க்கு மேல போகாத மாதிரி பார்த்திருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம வேல்யூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பர்சன் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், ETF, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடையும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் எந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம சேனல்லேயே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல எல்லா ஸ்டாக்ஸும் அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர்
மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.